அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. திண்ணை தோழர்கள் மஸ்ஜிதுன் நபவியை நிர்மாணித்த போது அதன் ஓரத்தில் திண்ணை ஒன்று கட்டப்பட்டது. அதற்கு அரபியில் சுஃபா எனப்படும். அந்த இடம் இஸ்லாமிய போதனை பயிற்சி, பிரச்சாரம் மற்றும் வழிகாட்டுதலின் தலைமை பீடமாகும். அங்கு எப்போதும் சஹாபாக்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு அஸ்ஹாபு சுஃபா எனப்படும். அவர்கள் இறை வணக்கத்திலும் இறை தூதருக்கும் பணிவிடை செய்வதிலும் குர்ஆனை கற்பிப்பதிலும் தமது வாழ்நாளை அர்ப்பணம் செய்தவர்கள். இவர்களுக்கு வீடோ தொழிலோ ஏதும் கிடையாது. அன்னலாருக்கு எப்போதாவது வருகின்ற உணவை இவர்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். சில வேளைகளில் தாமும் அவர்களுடன் அமர்ந்து சாப்பிடுவார்கள். இவர்களுக்கு கற்பிப்பதற்காக ஒரு ஆசிரியரும் நியமிக்கப்பட்டிருந்தார். இவரிடம் குர்ஆனையும் மார்க்க கல்வியையும் நன்கு கற்றனர். இதனால் இவர்களில் பெரும்பாலான சஹாபாக்கள் காரிகளாக திகழ்ந்தனர். இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கோ பயிற்சி அளிப்பதற்கோ எங்காவது ஆள் தேவைப்பட்டால் இவர்களிலிருந்தே அனுப்பப்பட்டனர். அன்னலாரின் நன்மதிப்பை பெற்றவரும் பெருவாரியான ஹதீஸ்களை அறிவித்தவருமான ஹல்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனும் நபித்தோழர் இங்கு பயின்ற திண்ணை தோழர்களில் ஒருவரே. இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். அன்னலாரின் திருக்கரத்தில் பரக்கத். ஹுனைன் போரின் போது ஆயித் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முகத்தில் காயம் ஏற்பட்டது. அதனால் அன்னாரின் முகத்திலும் தாடியிலும் நெஞ்சிலும் இரத்தம் படிந்திருந்தது. அதை அன்னலார் தமது திருக்கரத்தால் கழுவி சுத்தம் செய்தார்கள். மேலும் அவருக்காக துஆவும் செய்தார்கள். ஆயித் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி இந்த நிகழ்வை கூறிக்கொண்டே இருந்தார்கள். அன்னார் வஃபாத்தான பிறகு குளிப்பாட்டுவதில் சிலர் அவர்களின் மேனியில் அன்னலாரின் திருக்கரம் பட்ட இடங்கள் மினுமினுப்பதை கண்டார்கள். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. ஹஜ்ஜு கடமை. மக்களே, உங்களுக்கு ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டுள்ளது, எனவே அதை நிறைவேற்றுங்கள் என நபி அவர்கள் கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. துன்பத்தில் உள்ளவரை கண்டால் ஓதும் துவா. துன்பத்தில் உள்ளவரை கண்டால் இந்த துவாவை ஓதுங்கள். அதை ஓதியவர் வாழ்நாள் முழுவதும் அந்த சிரமத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவார் என நபி அவர்கள் கூறினார்கள். ஆனால் மனதிற்குள்ளாகவே ஓதவும். ஏனெனில் ஏற்கனவே துன்பத்தில் உள்ளவர் மேலும் கவலைப்படக்கூடாதல்லவா. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம் அபுதலாக்க பிஹி வ ஃபல்லலனி அலா கசீரி மிம்மன் ஹலக தஃப்லீலா. பொருள்: எந்த சிரமத்தில் நீ உள்ளாயோ அதிலிருந்து என்னை பாதுகாத்து அநேக படைப்புகளில் என்னை சிறப்படைய செய்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். ஆமீன். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. நோயாளியை நலம் விசாரித்தல். எவர் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்கிறாரோ அல்லது ஒரு முஸ்லிம் சகோதரரை சந்திக்கிறாரோ அப்போது ஒரு அழைப்பாளர், அதாவது வானவர் வந்து, நீர் உலகில் நலமாக இருப்பீர், மேலும் நற்காரியத்தின் பால் நீர் நடக்கும்போது உமது நடைக்கு வாழ்த்துக்கள், மேலும் நீர் சுவனத்தின் மேலான இடத்தை அடைந்து விட்டீர் என கூறுவதாக நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. சதி செய்தல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவர்கள் தீமைகளை செய்ய சதி செய்கிறார்களோ அவர்களுக்கு கடினமான வேதனை உண்டு, இன்னும் அவர்களின் சதி திட்டம் அழிந்தே போகும். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலக பொருட்கள் சில நாட்களே. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இவ்வுலக இன்பம் அற்பமானது, மறு உலகம் அல்லாஹ்வை அஞ்சியோருக்கு மேலானது, நீங்கள் எல்லளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். எட்டாவதாக மறுமையை பற்றி. ஒவ்வொரு நபிக்கும் தடாகம் இருக்கும். ஒவ்வொரு நபிக்கும் ஒரு நீர் தடாகம் இருக்கும். அதில் யாருடைய உம்மத்தினர் அதிக அளவில் தண்ணீர் பருக வருவார்கள் என நபிமார்கள் அனைவரும் பெருமிதத்துடன் இருப்பர். என் உம்மத்தினர் தாம் அதிக எண்ணிக்கையில் வருவார்கள் என நான் நம்புகிறேன் என்று நபி அவர்கள் கூறினார்கள். ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம். ஆவாரம் பூவின் நன்மைகள். ஆவாரம் பூ மரணத்தை
செல்வத்தை தள்ளி போடுகிறது என்று நபி அவர்கள் கூறினார்கள். குறிப்பு: ஆவாரச் செடி ஒரு அரிய மூலிகையாகும். ஆவாரை பூ தின்று சாவாரை கண்டதுண்டோ என்று சித்தர் பாடலொன்று தமிழில் உண்டு. இதன் இலை சூரணம் மலச்சிக்கலை போக்குகிறது. 10ஆவதாக அன்னலாரின் அறிவுரை: விருந்தை ஏற்றுக்கொள்ளுதல். உங்களில் ஒருவர் விருந்துக்கு அழைக்கப்பட்டால் அதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு சாப்பிடுவதும் சாப்பிடாததும் அவர் விருப்பம் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.